தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே முடித்திருத்தும் தொழிலாளியை கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புளியநகர் சந்திப்பில் முடித்திருத்தும் தொழிலாளி முருகன் கடை வைத்து நடத்தி வந்தார். இந்த நிலையில் அங்கு வந்த ஷேகர் என்பவர் முடித்திருத்தம் செய்துவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் முருகன் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த வழக்கை விசாரித்த தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பாலத்தின் பக்கவாட்டு சுவர் பழுதடைந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தென் சருக்கை மற்றும் ராஜகிரி பகுதியை இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட பாலத்தின் பக்கவாட்டு சுவர் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் புதிய பாலம் கட்டித்தர மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட இங்கே 20 கிராமம் தனியாக வேலைக்கு போகணும். இந்த பாலம் கட்டி 20 வருஷம் ஆகுது. ரொம்ப பழுதாக இருக்குது. சைடில் கம்மியில் உடஞ்சி போச்சு. இது கவர்மெண்ட்டை பார்த்து நல்லா நம்ம விவசாய மக்கள் விவசாயம் நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த பக்கம் விவசாயம், இந்த 2 பக்கம் விவசாயம் நடந்துட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் விவசாயம் கவர்மெண்ட் பார்த்து இதை நல்ல பலம் கட்டி தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பந்தலூர், தேவாலா உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் மூடுபனி நிலவியதால் கூடலூர் பஜார் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட கூடலூர் பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதால் பேருந்துக்காக பயணிகள் கடும் குளிரில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பேருந்து நிலையத்தின் வெளியே சாலையின் இருபுறமும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சாத்தான்குளத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து பேருந்து நிலையத்தின் வெளிப்புற சாலையின் இருபுறங்களிலும் பேருந்துகள் நின்று செல்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்து ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. ஆகையால் உறங்கிக் கொண்டிருக்கும் விடிய அரசு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர்கள் அனைத்தும் கருகி காட்சியளிக்கின்றன. கடந்த சில நாட்களாக கொடைக்கானலில் பனியின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பிரையன் பூங்காவில் உள்ள மலர்கள் அனைத்தும் கருகிய நிலையில் பூங்காவே வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பூங்காவில் பராமரிப்பு பணிகள், அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை பரசலூர் கிராமத்தைச் சேர்ந்த பானு ஸ்ரீதர் சென்னையில் வேலை செய்து வந்த நிலையில் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்துள்ளார். திடீரென மாயமானவரை கண்டுபிடிக்க பொறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சடலமாக சந்திரபாடி கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்த வலியுறுத்தி பானு ஸ்ரீதரின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் கீழ்ப்புளியங்குடியைச் சேர்ந்த பாலாஜி சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்துள்ளார். விடுமுறைக்காக வீட்டுக்கு சென்றவர் திடீரென மாயமாகியுள்ளார். காணாமல் போனவரை பெற்றோர் தேடி வந்த நிலையில் சேலையால் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கோயில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டது. அருப்புக்கோட்டை முஸ்லீம் வடக்கு தெருவைச் சேர்ந்த பெயிண்டரான ஷேக் அப்துல்லா கடந்த 2 தினங்களுக்கு முன் வீட்டில் இருந்து மாயமாகியுள்ளார். இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் ஷேக் அப்துல்லா கிடைக்கவில்லை. இந்நிலையில் முத்துமாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் ஆண் சடலம் ஒன்று நீரில் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. விசாரணையில் உயிரிழந்தது காணாமல் போன ஷேக் அப்துல்லா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது உடலை மீட்ட போலீசார் தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கடந்த 2 நாட்களில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 9 பேர் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செல்லையாநாயக்கன்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த இளம்பெண், எரிச்சினத்தம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 17 வயது சிறுமி, அதேபோன்று லிங்கபுரம் காலனியை சேர்ந்த 14 வயது சிறுவன் உட்பட கடந்த 2 தினங்களில் மட்டும் மாவட்டத்தில் 9 பேர் மாயமாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது போதையில் பேருந்தில் ஏறி ஒருவர் தகராறில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பில்லாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மணி சேலத்தில் இருந்து ராசிபுரம் நோக்கி அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் கைபேசியை காணவில்லை என கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்து இளைஞர் ரகளையில் ஈடுபட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல் உதவி ஆய்வாளருடனும் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. Hey!
நாமக்கல்லில் விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மோகனூர், பரளி, வளையப்பட்டி, லத்துவாடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சிப்காட் அமைக்க உள்ளதால் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளில் அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சிப்காட்டுக்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை அருகே பட்டா வழங்காத மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் உண்டு உறங்கும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரையபுரம் தட்டுமால் படுகையில் 25 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் 350 விவசாயிகளுக்கு பட்டா வழங்குமாறு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்தது. இந்நிலையில் தீர்ப்பின்படி உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி பாபநாசம் அரசலாறு முனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் சமையல் செய்து உண்டு உறங்கும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சாமு தர்மராஜ் தலைமையிலானோர் பங்கேற்று மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரையபுரம் தட்டுமால் பகுதியிலே 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பன்னெடுங்காலமாக போராடி கொண்டு ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்று அதன் அடிப்படையில் எங்களுக்கு ரைத்துவாரி பட்டா வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு வகையிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அரசு செவிமடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு ஒரு காத்திருப்பு போராட்டம் இங்கே சமைத்து உண்டு உறங்கி இப்படி ஒரு காத்திருப்பு போராட்டம், இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெறும். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழான கூட்டமானது மிகவும் தாமதமாக தொடங்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கியிருந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாதந்தோறும் 4வது புதன்கிழமை செயல்படுத்தப்படும் என விடியா திமுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் கூட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் சரியான அறிவிப்பு வராத காரணத்தால் நன்னிலத்தில் நடைபெறவிருந்த கூட்டம் வெகு நேரமாகியும் தொடங்கப்படாததால் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பஜார் வீதியில் நகராட்சி குப்பை சேகரிக்கும் வாகனம் பழுதடைந்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பழுதடைந்த நகராட்சி குப்பை சேகரிக்கும் வாகனம் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் கடை உரிமையாளர்களும் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக அரசு முறையாக குப்பை சேகரிக்கும் வாகனங்களை பராமரித்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் ஆட்சியரகத்தில் நடைபெற்ற குறைகேற்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைகேற்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க மாவட்டம் முழுவதும் இருந்து விவசாயிகள் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் வேளாண் துறை அதிகாரிகள் மட்டும் கூட்டத்தை நடத்தினர். இதனையடுத்து கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து தங்களை புறக்கணிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூரில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் 1159 வீடுகளுக்கு விடுவிக்கப்பட்ட தொகையினை திரும்ப வசூலிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தது. இதனை ரத்து செய்ய கோரி மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பாகவும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா அரசு தொடர்ந்து அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அங்கன்வாடி திறப்பு விழாவில் கூட்டணி கட்சியை சேர்ந்த விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் காக்க வைத்துள்ள சம்பவம் அக்கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிற்பகல் 12:30 மணியை கடந்தும் அமைச்சர் வராததால் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த குழந்தைகள் பசியால் வாடின. இதற்கிடையில் அமைச்சர் வருவதை ஏன் சொல்லவில்லை என கூறி விடியா திமுகவினரிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. நாகை தலைஞாயிறு பேரூராட்சியில் அதிமுக பேரூர் மன்ற தலைவர் செந்தமிழ் செல்வி பிச்சையன் தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பேரூர் மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு 15 வார்டுகளிலும் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது பற்றி கலந்து ஆலோசித்தனர். திருப்பத்தூரில் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பள்ளி தாளாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தனியார் பள்ளி இயக்குநரகம் பணம் பிடுங்கும் ஏஜென்ட் நிலையமாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். RTE மாணவர்களுக்காக கல்வி கட்டணத்தை 2 ஆண்டுகளாக வழங்காமல் உள்ளதால் வரும் கல்வியாண்டில் RTE மாணவர் சேர்க்கை நடைபெறாது என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் RTE மாணவர்களை 8.5 லட்சம் பேரை தனியார் பள்ளிகளில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை சேர்த்து படித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். படிக்கக்கூடிய மாணவனுக்குரிய கல்வி கட்டணத்தை மத்திய அரசாங்கம் தந்தும் மாநில அரசாங்கம் இன்னும் தரவில்லை. தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் இன்றைக்கு ஒரு பணம் வாங்கும் ஏஜென்ட் நிலையமாக மாறிவிட்டது. கல்வியாண்டிலே RTE மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்றால் அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டிய 2 ஆண்டு கல்வி கட்டண பாக்கியை உடனே தரணும், எங்களுக்குரிய அங்கீகாரத்தை தரணும். இல்லைன்னு கேட்டால் நாங்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் மாணவர்களை சேர்க்க மாட்டோம். சேலத்தில் மாணவி பார்வை பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தலைவாசல் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமுருகவேல் பாடம் தொடர்பாக கேள்வி கேட்டு அவர் வைத்திருந்த குச்சியை வீசிய போது மாணவி ஒருவரின் இடது கண் பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கடந்த 24ஆம் தேதி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து சேலம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். சேலத்தில் மாணவி பார்வை பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தலைவாசல் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமுருகவேல் பாடம் தொடர்பாக கேள்வி கேட்டு அவர் வைத்திருந்த குச்சியை வீசிய போது மாணவி ஒருவரின் இடது கண் பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கடந்த 24ஆம் தேதி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து சேலம் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்குள் புகுந்து வட்டார வளர்ச்சி அலுவலரை தாக்கிய திமுக ஊராட்சி செயலாளரை கைது செய்ய வலியுறுத்தி அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற்றது. பணியிட மாற்றம் செய்ததால் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகநாதனை தாக்கிய திமுக ஊராட்சி செயலாளர் துரையை கைது செய்ய கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் இருந்து அதங்கோடு வழியாக கொல்லங்கோடுக்கு அரசு பேருந்தை ஓட்டுநர் விஜயகுமார் இயக்கியுள்ளார். கண்ணனாகம் பகுதியில் பேருந்தில் ஏறிய சுனில் என்பவர் களியக்காவிலை செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த பேருந்து களியக்காவிலை செல்லாது என தெரிவித்த நிலையில் கீழே இறங்கிய சுனில் கருங்கல்லை எடுத்து ஓட்டுநரின் தலையில் அடித்துவிட்டு தப்ப முயன்றுள்ளார். காயமடைந்த ஓட்டுநரை குளித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் சுனிலை கைது செய்த கொல்லங்கோடு காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். திட்டப்பணிகளில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ மூர்த்தி மக்கள் பிரச்சினை குறித்தும் மாநகராட்சி நிர்வாகத்தின் முறைகேடுகள் குறித்தும் கேள்வி எழுப்பிய போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் குறுக்கிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்களையும் முறைகேடுகளையும் சரியான முறையில் எடுத்துக்காட்டி குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணுவதற்கு திமுக கவுன்சிலர்லாம் அராஜகத்தனத்தோட அடாவடித்தனத்தோட அடிக்க பாய்வது போல் மேஜையை சூழ்ந்துக்கிட்டு அராஜகத்திலையும் அட்டுழியத்திலையும் ஈடுபடுறாங்க. சேலம் மாவட்டம் ஏற்காடு மாரமங்கலம் ஊராட்சி 18 கிராம பழங்குடி மக்களின் பயன்பாட்டில் உள்ள 6ஆம் நம்பர் சாலையை தார் சாலையாக அமைத்திட வலியுறுத்தி திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தினரே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் 6ஆம் நம்பர் சாலையை அமைக்காமல் எஸ்டேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக 7ஆம் நம்பர் சாலையை அமைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற இளம்பெண் ரயில் மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தஞ்சாவூர் ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.